திமுக கட்சியோட நிலைமை இப்ப எப்படி ஆயிடுச்சு தெரியுங்களா? எலவு வீடு மாரி ஆயிடுச்சு. ஏன் அப்டின்னா, ஸ்டாலின் அவர்கள் நேத்து தான் கண்ணீர் சிந்தினாரு. "என்னப்பா இப்படி என் தொகுதியிலே என்னை தோற்கடிச்சிட்டீங்க. அதுவும் யாருன்னே தெரியாத ஒருத்தர வேட்பாளரா நிறுத்தி, அவர்கிட்ட இருந்து என்னை தோற்க வச்சுட்டீங்களே" அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள பார்த்து கண்ணீர் சிந்தினாரா என்னன்னு தெரியல. அழுது புலம்பிக்கிட்டு இருந்தாரு. இப்ப என்ன ஆச்சு அப்டின்னா, கொளத்தூர் தொகுதிக்கு நன்றி தெரிவிக்க போனாராமா. ஏங்க இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஏதாவது சம்பவத்தை நீ கேள்விப்பட்டிருக்கீங்க? இல்லல்ல. மழை வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டா கூட போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் அப்ப எப்பயாவது போயிட்டு வருவாரு. இப்ப என்ன ஆச்சு அப்டின்னா, தோத்து போன பிறகு மக்களுக்கு நன்றி சொல்ல போனாராம். இது மாரி எனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கேன் அப்டின்னு சொல்லி போயிருக்கிறாரு. அந்த சம்பவத்துல என்ன ஆச்சு அப்டின்னா, அவர் கூட இருந்தவங்கலாம் ஒப்பாரி வச்சிருக்காங்க. "ஐயா நீங்க தோத்து போயிட்டீங்களே ஐயா" அப்படின்னு சொல்லிட்டு. இதுல சிறப்பான சம்பவம் என்ன அப்டின்னா, சேகர் பாபுன்னு ஒருத்தர் இருந்தார்ல, அறநிலைத்துறையை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு, தங்கத்த உருக்கலாமா, திங்கலாமா, விக்கலாமான்னு சொல்லி ஒரு பெரிய கணக்கெல்லாம் போட்டுட்டு இருந்தார்ல. பொய் கணக்கா போட்டு, இத்தனை கோயில்களுக்கு நாங்க குடமுழுக்கு பண்ணிட்டோம். இத்தனை கோயில்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்லாம் ஒரு பெரிய உருட்டு உருட்டுனார்ல. அவரு ஒப்பாரி வச்சிருக்கிறார். ஐயா தோத்து போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அத பார்த்து அவங்க கூட இருந்தவங்கலாம் கண்ணீர் விட்டுருக்காங்க. அந்த செய்திய பார்க்கும்போது தான் கடவுள் இருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியுது. திமுகவுக்கு ஆனா இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பாரம்பரியமான கட்சிகிட்ட தோத்தா கூட பரவாயில்லைங்க. நேத்து வந்த கட்சி அதுகிட்ட தோத்து போயிருக்கு. இதுல திமுகவை சார்ந்த இந்த போஸ் வெங்கட்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, திமுக சார்பா ஒரு நாய நிறுத்தினா கூட நாங்க ஜெயிக்க வைப்போம் அப்படின்னாரு. எந்த கட்சியை பார்த்து? காங்கிரஸ் வேட்பாளர் நிறுத்தினதுக்காக இவர் இப்படி ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாரு. ஆனா உண்மை என்ன? அதை தாவேக்கா தான் செஞ்சு காட்டியிருக்கு. இல்ல இதுல சேகர் பாபு அவர்கள் சிரிக்கிறத பாருங்களேன் கொஞ்சம். மக்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்டாலின் அவர்கள் தோத்தது சரியா தப்பா? உங்களுக்கு கொளத்தூர் தொகுதியில ஓட்டு இருந்தா ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருப்பீங்களா?